டீம்ஸ் வந்துட்டே இருக்காங்க சார். காயங்கள் ரொம்ப ஆழமா ஏற்பட்டிருக்கு. 2 பேரை எமர்ஜென்சிக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் சார். என்ன தேவைப்பட்டாலும் கேளுங்க. சரிங்க சார். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. மீட்டிங்கை நான் சொன்ன இடத்துல அரேஞ்ச் பண்ணுங்க. அந்த மினிஸ்டர் உடனே வர சொல்லுங்க. அந்த பாலத்தை கட்டுறதுக்கு உங்க எம்எல்ஏ ஃபண்டை யூஸ் பண்ணீங்கல்ல? ஆமா சார். பல பேப்பர்ஸ்ல பிரச்சனை இருக்கு. யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லயும் ஊழல். இல்ல சார், எல்லாமே கரெக்டா இருக்கும் சார். கணக்கு, மெட்டீரியல் எல்லாமே. 3 மூட்டை மணலுக்கு 7 மூட்டை சிமெண்ட்ன்றது எப்படி மாறி போச்சு ராஜா? இந்த பாலத்தை கட்டும்போது நடந்த ஊழல் தொடர்பான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எனக்கு நேத்து தான் கிடைச்சது. எதையாவது செய்யலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே 3 கோடி ரூபாய்க்கு இதுல ஊழல் பண்ணிருக்கீங்க ராஜன். ஆதாரம் இருக்கு, எல்லாமே தெல்ல தெளிவான ஆதாரம். பார்த்தி சார், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணா நிக்கணும்ல சார்? இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கும் காயப்பட்டவங்களுக்கும் நஷ்ட ஈடு கொடுத்து இதை ஈடுகட்ட முடியாது. அது இந்த முறை நடக்காது. ராஜன், உங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்க. சார் என்ன சொல்றீங்க? என்கொயரி முடியட்டும், அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம். கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்நேரம் ராஜினாமா பண்ணிருப்பீங்க. நான் ஒரு மந்திரியா இருந்தா இந்த விஷயத்தை சொல்லி என்ன வெளியே அனுப்பலாம். அது சிஎமோட அதிகாரம், உரிமை. எனக்கு எம்எல்ஏ பதவியை தந்தது ஜனங்க. நான் ரிசைன் பண்ணணும்னா அது எனக்காக ஓட்டு போட்ட தொகுதி மக்கள் சொல்லணும், சிஎம் இல்ல. நான் போறேன். நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா நடந்திருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்றதுல என்ன ஆயிரப்போகுது? நாம அப்படி செஞ்சோம்னா அதனால பெனிஃபிட் அடைய போற ஒரே ஒரு ஆள் அவர்தான். அது உனக்கே தெரியும். உனக்கு இங்க ரொம்ப பாதுகாப்பான ஏராளமான பிரிவிலேஜ் இருக்கிற ஒரு சேர் இருக்கு. அங்கிருந்து நல்ல நல்ல வசனம் எல்லாம் பேசலாம். ஆனா உனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் கட்டி மேய்க்கிறது என்னோட வேலை. அது எவ்வளவு மோசமான வேலை தெரியுமா? குமரகுருவோட விஷயத்துல நான் உன் கூடவே தான் நின்னேன். அவரையும் அவரோட எம்எல்ஏ ஆளுங்களையும் நம்ம கூட நிறுத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் சந்திரா. நீ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஜாக்கிரதையா எடுக்கணும். அது கட்சிக்கும் கட்சியோட கொள்கைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்தா நான் உன் கூட இருக்க மாட்டேன். சார், சார், தங்கச்சியோட கல்யாணம், நீங்க கண்டிப்பா வரணும். என்ன சார், இப்ப போய் நீங்க அதை சொல்லணும்? Representation of the People Amendment Bill. Are they right to recall? பொதுஜனங்களுக்கு திருப்தி இல்லாத அரசியல்வாதிகளை 5 வருஷம் வரைக்கும் காத்திருக்காம உடனடியா பதவி இறக்கம் பண்ற அதிகாரம் பொதுமக்களுக்கு கொடுத்தாகணும். ஒரு தொகுதியில இருக்கிற 50% இல்ல அதுக்கு மேல இருக்கிற ஓட்டர்ஸ் அவங்களோட எம்எல்ஏவுக்கு எதிராக ஸ்பீக்கர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அனுமதியோட மறுபடியும் அங்க எலெக்ஷன் நடத்தலாம். சார், இந்த பில்லோட மகத்துவம், அதோட நோக்கம், பவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் சொல்லட்டுமா, இதை நம்முடைய நாட்டில் பிராக்டிக்கலா செயல்படுத்த முடியும். பிராக்டிக்கல் ஆக்க முடியும். நாம பிரசன்ட் பண்ற இந்த பில்லு பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 சபையிலையும் பாஸ் ஆகி பிரசிடென்ட் சைன் பண்ணா போதும். விருப்பப்படுற ஸ்டேட் அதை தாராளமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படின்னா அதுக்காக அரசியல் சாசனத்தையே மாத்தி எழுத வேண்டி வருமே? ஐ எம் நாட் ஷியூர், பட் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். ஒரு ஜனங்க தேர்ந்தெடுத்த தலைவனோட பீரியடை நாம கேள்வி கேட்கல. ஆனா அந்த குறிப்பிட்ட பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அவரோட செயல்பாடுகள் பொது ஜனங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா போட்ட ஓட்ட திரும்ப பெறதுக்கான உரிமையை தான் கேட்கிறோம். அதுக்கு அரசியல் சாசனத்தை திருத்தி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சார், இதை நான் 100% சப்போர்ட் பண்றேன் சார். ஜனங்க ரொம்பவே விருப்பப்படுற விஷயம் தான் இது. ஆனா ரியாலிட்டின்னு வரும்போது நான் இதை பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ற அந்த நிமிஷமே இதை ஒதுக்கி தள்ளிடுவாங்க.
இந்த பில் அந்த மாதிரி தானே இருக்கு. தேவையில்லாம அவமானப்படணுமா சார்? அரசியல்ல இதுவரைக்கும் எவ்வளவோ அவமானங்களை சந்திச்சிட்டோம். ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்காக அவமானப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. டெமோக்ரஸினா என்ன சொல்லுங்க? 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு கிடைக்கிற நாள். துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டுல டெமோக்ரஸிக்கே அர்த்தம் இல்லாம போச்சு. அந்த ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள் ஜனங்க தான் எல்லாத்தையும் முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜனங்க முன்னாடி ஓட்டுக்காக கையேந்தின உங்க பேச்சு, நடவடிக்கை எல்லாம் மாறிடும். அதிகாரம் கைக்கு வந்துட்டா என்ன வேணும்னாலும் செய்யலாங்கிற அந்த 5 வருஷம், அந்த 5 வருஷத்துக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு நேரம் நாம பேசின விஷயங்கள் நம்ம 3 பேருக்குள்ள மட்டும் இருந்தா போதும். 4வதா ஒரு ஆள் இதுல இருக்கக்கூடாது. எஸ் சார். சிஎம் சொன்ன இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்கே எப்படி, ஐ டோன்ட் நோ. சிஎம் எதுக்காக இதை ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்றாரு? எதுக்கு இந்த அளவுக்கு சீக்கிரசி? ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவர்கிட்ட கேட்டிருக்கலாமே. ஐயோ வேண்டாம் சார், நான் எதுவும் கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. வாங்க. நைஸ், தேங்க்யூ சார். பை. வரறான்னு பார்த்து சொல்லு. அவரை பார்த்து தான் நான் எழுத நிற்கிறேன்னு நினைக்கக்கூடாது. சரிங்க சார். சார் வந்துட்டு இருக்கார். கால் பண்ணி கேட்டு வரலாம் தான் நினைச்சேன். வரக்கூடாது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதான் நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த சுகரும் பிரஷரும் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. சில நேரங்களில் பெனிஃபிட் இருக்கு. அது ரெண்டுமே இப்ப எனக்கு அதிகமாயிடுச்சு. அதனால தான் எனக்கு பெயில் கிடைச்சது. ஒரு விஷயத்த உங்களை பார்த்து நேரடியா சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தான் வந்தேன். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க என்னோட எம்எல்ஏ யாரையாவது தொட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் சந்திரா. அடுத்தவங்க காலவாரி விடுற தைரியெல்லாம் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால முடியும். அதனால இந்த விளையாட்டு வேண்டாம். வித்தவுட்னு தெரியும். குடிக்க டீ ஏதாவது வேணுமா இல்ல காஃபி போதுமா? ஒண்ணு வேண்டாம். குமரகுரு, நீங்க கவர்னர் சொல்லி தந்த சத்திய பிரமாணத்தை சொல்லி தானே மந்திரியானீங்க? என்ன அதுல எங்கேயாவது சொல்லிருக்கா 5 வருஷம் முழுசா மந்திரியா இருக்கலான்னு? இல்ல. அப்படி நானும் சொல்லல. அதனால குமரகுரு, நீங்க போய் எம்எல்ஏவோ எம்பியோ வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கிற காலம். அதுலயும் முக்கியமா கடைசி நிலை எம்எல்ஏக்களுக்கு. நீங்க சொன்னது சரிதான். எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் தில் இல்லைங்கிறது உண்மைதான். கண்டவன் முன்னாடி என்னால கை கட்டி நிக்கவோ அடி பணிஞ்சு போகவோ முடியாது. என்னைக்காவது எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன். ஏன்னா நான் அப்படி மாறிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? சரி விடுங்க, எனக்கு 10:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க டீ குடிச்சிட்டு போங்க. போன வாரம் ரைட் பண்ணி சீல் வச்ச வாட்டர் கம்பெனி ஆளுங்க சார். இப்ப கிளியர் பண்ணிடலாம். ஓகே சார், சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. பிளாக் கிளியர் ஆனதும் நீங்க வந்துருங்க.
சார் ப்ளீஸ் சார். எனக்கு பயம் இல்லை, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? நான் போய்க்கிறேன். யூனிவர்சிட்டி கேம்பஸ். கண்ட்ரோல் ரூம் TN01S1598 ஆட்டோல சிஎம் யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்காரு. ஒரே டிராஃபிக்கா இருந்திருக்குமே. ரோடு சரியில்லாதனால 10 நிமிஷத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு 1/2 hour ஆயிடும். ரோடு குண்டு குழியுமா இருக்கு, அதை சரி பண்ணலாம்ல. வண்டி ஓட்டுறவனுக்கு இடுப்பு போயிடும். எவ்வளோ ரோடு மோசமா இருக்கு, ஒன்றும் சரி பண்றது இல்ல. முனிசிபாலிட்டிக்கும் எம்எல்ஏக்கும் மனு எழுதி கொடுத்து நாங்கள் அழுத்து போயிட்டோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த ஆள் மேல சம கோவத்துல இருக்காங்க. யார் மேல? பிரிட்ஜிடிய காரணம் அந்த எம்எல்ஏ மேல. இவங்க இப்படிதான். எலெக்ஷன் வரும்போது மட்டும் நாங்க தேவை, அதுக்கப்புறம் ஒரு பயிலும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன இது, போலீஸ் நம்மள ஃபாலோ பண்றாங்க, முன்னாடி கூட போக மாட்டாங்க. வந்தா வரட்டும். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சீரியல்ல நடிச்சேன். அவங்க அந்த சீரியல்ல பார்த்துருக்காங்க போல இருக்கு, அதனாலதான் என்னை பார்த்து கை காட்டுறாங்க. சார், நீங்க காலேஜ் ப்ரொஃபஸரா? இல்ல. உங்க குரலை கேட்டா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சார். என்ன வேலை செய்றீங்க? நான் அரசியல்வாதி. அதானே. மெம்பரா? எந்த தொகுதி? கோவில்பட்டி, மதுரை பக்கம். அங்கதான் நம்ம சிஎம் இருக்காரு. அது சரி, நல்ல விஷயம் தான். சார், நீங்க ஏதாவது திருட்டு வேலை பண்ணிட்டீங்களா? போலீஸ் வந்திருக்காங்க. உன் பேர் என்ன? வெற்றி. எவ்வளவு தரணும்? வேணாம் சார். இல்ல வேணாம் சார். வச்சுக்கோ. ரோடெல்லாம் சரி பண்ணிடலாம். வேண்டாம் சார், இந்த ரோடே போதும். வேணாமா? சரியா போச்சு. எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு அரசியல்வாதி இருக்கான். நீங்களும் உங்களோட சிந்தனையாலையும் செயலாலையும் உங்க வாழ்க்கையில அரசியல்வாதி ஆகலாம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மா இங்க உங்களை படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதனால உங்களோட முதல் நோக்கமே படிப்பாதான் இருக்கணும். அதுக்காக நாம எல்லாரும் டாக்டராவோ என்ஜினியராவோ ஐடி ப்ரொஃபஷனலாவோ ஆகணும்னு அவசியம் இல்லை. அறிவையும் திறமையையும் மேம்படுத்துறது மட்டும் கல்வி இல்லை. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை சந்தோஷமா செய்யக்கூடிய மனப்பான்மை தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மனசையும் மேம்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அதுதான் உண்மையான எஜுகேஷன். நமக்கு எல்லாருமே தேவை. டாக்ஸி டிரைவர் வேணும், சாதாரண தொழில் பார்க்கறவங்க வேணும், தையல்காரர் வேணும், வியாபாரிகள் வேணும், அரசியல்வாதிகளும் வேணும். எல்லாரும் இருந்தாதான் அது ஒரு முழுமையான சமூகம். அப்பதான் ஒரு நாடு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். டிக்னிட்டி ஆஃப் லேபர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அதை செய்யற அந்த ஆளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. சார், எனக்கு முடி கட் பண்ணி விடுறீங்களா? எவன்டா அப்படி சொல்றது? யார் அது? எவன் கேக்குறல? யார் அது? அம்மா, யார் அது? யார் சொல்றதுன்னு கேக்குறல? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அந்த கேள்வி கேட்ட ஆளு முன்னாடி வாங்க. நீங்க வரலனா என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி வாடா. வா, இப்படி வா. போ. நீங்க வாங்க வாங்க. என்ன பேரு? ஜெய்மோகன். ஜெய்மோகன். உங்களுக்கு நான் ஹேர் கட் பண்ணி விடுறேன். டைம் சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. இல்லனா நானே உங்க வீட்டுக்கு வந்து வெட்டி விடுறேன். ரெண்டும் எனக்கு ஓகே. சார், நான் ஏதோ விளையாட்டா பேசிட்டேன் சார். ஜெயமோகன், நான் சீரியஸா தான் சொல்றேன்.
என் அப்பா அந்த தொழிலை பண்ணதுனால தானே என்ன பார்த்து நீ அப்படி ஒரு கேள்வி கேட்ட. உண்மைதான், எங்க அப்பா ஒரு சவர தொழிலாளியா இருந்தாரு. அந்த தொழிலை செஞ்சுதான் எங்க அப்பா எங்க குடும்பத்தை காப்பாத்தினாரு. எந்த ஒரு அரசியல் கொள்கைகளையும் எங்க அப்பா எனக்கு கத்து தரல. இருந்தாலும் எங்க வீட்டு அடுப்புல 3 வேளையும் சமையல் நடந்துட்டு இருந்தது. அதுதான் எங்க அப்பா எனக்கு கத்து தந்த அரசியல். அவர் எனக்கு ஹேர் கட் பண்ண சொல்லி தந்தாரு. அதனால ரொம்ப தைரியமா, துணிச்சலா, தன்னம்பிக்கையோட என்னால சொல்ல முடியும், நான் நல்லா சூப்பரா ஹேர் கட் பண்ணி விடுவேன். தன்னோட சொந்த வாழ்க்கை மூலமா எங்க அப்பா இன்னொரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. வறுமையான நிலையிலையும் சந்தோஷமா வாழ சொல்லி கொடுத்தாரு. நிறைவான வாழ்க்கைக்கும் பணம்ங்கிற வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேல வா, பாப்பா. கிட்ட வா. ஓ, உங்க அப்பா என்ன செய்யறாரு? ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்துறாரு. அந்த காலத்துல ப்ரூஸ்லி கட்டிங்கும் ஸ்டெப் கட்டிங்கும் தான் ஃபேஷனா இருந்தது. எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது. சாதா கட்டிங் தான் தெரியும். ஆனா ரொம்ப அழகா சூப்பரா செய்வாரு. அவரு ஒரு பார்பர் ஷாப் வச்சிருந்தாரு. வீட்டுக்கும் போய் கட் பண்ணுவாரு. உனக்கு முடி அதிகம் வளர்ந்துருச்சு, கட் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது, கட் பண்ணிடலாம். என்ன நீ போலாம். என்னைக்காவது எனக்கு அரசியலை விட்டு போற நிலைமை வந்தா, கைவசம் எனக்கு ஒரு தொழில் இருக்கு. எந்த ஒரு காலேஜுக்கும் போகாம, எந்த எஜுகேஷனல் கிரேடோ சர்டிபிகேட்டோ இல்லாம எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த தொழில் அது. அதை வச்சு இந்த சமுதாயத்துல நான் தலை நிமிர்ந்து வாழ்வேன். இனி நாம விஷயத்துக்கு வரலாம். நம்ம காலேஜோட ஆண்டு விழா கொண்டாட்டங்களை நான் அபிஷியலா தொடங்கி வைக்கிற விஷயத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். Sir, this bill, the representation of the people, is proposed to bring back real democracy to our country. Are you presenting this as a private bill? Yes, sir. இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியில. யோ, உன்னோட வேலை நீ பாரியா? Sir, we should at least take this up for discussion. For now, the proposed bill is not in our agenda. நான் எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார். அடுத்த சென்ட்ரல் கேபினெட் மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Welcome, sir. This way. சந்திரன் வந்தாச்சு. ஐ மாமா, வாடா கண்ணா. எங்க குட்டி போற? செக்கிங் ஓவரா? முடிஞ்சிருச்சு. இவ்வளவு காலம் நீ இங்க இருக்கிறன்ற நிம்மதியாவது இருந்துச்சு. நாம திரும்பவும் எப்ப பார்ப்போம்? எப்ப பார்க்க போறோம்? போய் சேர்ந்ததும் உடனே கால் பண்ண. பார்க்கலாம். நாங்க போனதும் கால் பண்றோம். வா.
நம்ம வந்த வண்டி. சந்திரா, அவர் உயிரோடு இருக்கும்போது அப்பாவுக்காக நான் எதுவும் செஞ்சதில்லை. அப்பாவுக்கு அப்புறம் அம்மாவுக்கும் செய்யல. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்காக வேண்டிக்கிறதோ தர்ப்பணம் கொடுக்கறதோ செய்யாத காரியத்துக்கு பரிகாரம் ஆகாதுல்ல. என் தங்கச்சிக்கு எந்த குறையும் இல்லாம வளர்த்தாங்க. அதே மாதிரி நான் அவளை பார்த்துப்பேன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அவளுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவகிட்ட உட்காந்து பேசுறதுக்கு கூட என்னால முடியாம போச்சு. அதை நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. அது நீ பெரிய பெரிய பொறுப்பான வேலைகளை செய்யறதுனால இப்படி நடக்கிறது சகஜம். இருந்தாலும் தங்கச்சிக்காக செலவழிக்க வேண்டிய நேரத்தை சந்திரா மற்றவங்களோட நல்ல விஷயத்துக்காக தானே செலவழிக்கிற. இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். கடவுள் உன் கூட இருப்பார். பிரேமா, சொல்லுங்கக்கா. இடம் பத்தலனா வர வண்டியை D3க்கு மாத்தி விடு. சரி. ஏய், ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணு. என்ன நிறுத்தினா போயிட்டே இருக்காரு. சார் அங்க பார்க் பண்ணாதீங்க சார். அது ரிசர்வ் சார். ஐயோ, நீ என்ன பாக்குறதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? நான் தான் சொன்னல சார், அந்த இடம் ரிசர்வ்டுன்னு. நீங்க தான் போன்ல பேசிட்டு இருந்தீங்க. உன்னோட ஓவர் ஸ்மார்ட்னஸ் எல்லாம் என்கிட்ட காட்டாத. நீங்க கேர்லெஸ்ஸா இருந்து தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்றது? இந்த லைட்டை சரி பண்றதுக்கு உன்னோட 6 மாச சம்பளம் வேணும். இது என்ன காரணம் தெரியுமா? அது என்ன காரணம் தெரியும், நீங்க யாருன்னு தெரியும். சீதா தங்கப்பன். அட்ரஸ் தெரிஞ்சுக்கணுமா?